வணக்கம் மக்களே. நீங்கள் கேட்க இருப்பது உயர் திரு சோ அவர்களின் முகமது பின் துக்ளக் மேடை நாடகத்தின் ஒலி வடிவம். இயக்கம் பாலா கண்ணன். வழங்குவது BA ஆர்ட்ஸ் மற்றும் அராலிட்டி. இதில் பங்கு பெற்றவர்கள் தீபா சங்கரன், சௌமியா ஸ்ரீகாந்த், சதீஷ் சட்டநாதன், ராம் ராஜகோபாலன், அனுஷா பாலசுப்ரமணியன், கவிதா நாகராஜன், ராம் ராஜகோபாலன், பாலா கண்ணன், நவீன் நாதன், ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. இதோ உங்களுக்காக உயர் திரு சோ அவர்களின் முகமது பின் துக்ளக் மேடை நாடகத்தின் ஒலி வடிவம். வணக்கம். திரு சோ ராமசாமி அவர்களின் முகமது பின் துக்ளக். தர்பார் மற்றும் புரொஃபசர் ரங்காச்சாரி வீடு. கதாபாத்திரங்கள் துக்ளக், அசன் ஷா, பதூதா, பஹாதுதீன் மற்றும் நரசிம்மாச்சாரி, ஸ்ரீமதி தாத்தாச்சாரி. சுல்தான், என்ன அசன் ஷா? பஹாதுதீன் குர்ஷாஸை அழைத்து வந்திருக்கிறோம். அந்த துரோகியை இங்கு இழுத்து வரவா? நீ யார் அவனை துரோகி என்று சொல்ல? கூப்பிடு அந்த துரோகியை. என்ன பஹாதுதீன், அரசாங்கத்திற்கு எதிராக புரட்சி செய்தாய் அல்லவா? ஆம், செய்தேன். அந்த புரட்சிக்கு நீதானே காரணம்? மடத்தனமான கேள்வி. அவன் செய்த புரட்சிக்கு அவன் அல்லாமல் நீயா காரணமாக இருக்க முடியும்? மன்னிக்க வேண்டும் சுல்தான். மன்னித்தோம். விசாரணை தொடரட்டும். சுல்தானின் அதிகாரத்தை நீ எதிர்க்க காரணம்? அவர் செய்யும் அக்கிரமங்கள். என்ன அக்கிரமங்கள்? வரிசைப்படுத்தி கூறு. அசன் ஷா, என் அக்கிரமங்களை வரிசைப்படுத்தவா இந்த விசாரணை? சுல்தான், குற்றம் சாட்டப்பட்டவனுக்கு தன் கட்சியை எடுத்து கூற ஒரு சந்தர்ப்பம் அளிக்க வேண்டாமா? வேண்டாம். அது சட்டவிரோதம். சட்டத்தை மாற்று. நமது நாட்டில் சட்டங்கள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கின்றன. நான் வைத்த சட்டம் நானே மாற்றுகிறேன். நீ யார் என்னை கேட்க? மன்னிக்க வேண்டும் சுல்தான். நான் சுல்தானாக வந்ததிலிருந்து உன்னை மன்னிப்பதே என் தொழிலாக போய்விட்டது. மன்னித்தேன். விசாரணை தொடரட்டும். பஹாதுதீன், நீ ஏதாவது கூற விரும்புகிறாயா? ஆமாம். என்ன ஆமாம்? நீ எதுவும் கூற தேவையில்லை. நான் ஏதாவது கூற விரும்புகிறேனா என்று அசன் ஷா தான் கேட்டான். அவன் முட்டாள். அப்படித்தான் கேட்பான். சன்ஷா, அவனுடைய கடைசி ஆசை என்னவென்று கேள். இன்னும் விசாரணையே முடியவில்லையே. எனக்கு நேரமாகிவிட்டது. கடைசி விருப்பம் என்றால் எனக்கு என்ன தண்டனை? மரண தண்டனை. நீ கழுவிலேற்றப்படுவாய். அவன் கழுவிலேற்றப்படுவான். உனக்கு எல்லாம் தெரியும். ஏன் நீ அதை முதலில் சொன்னாய்? இப்போது நானாக சுல்தான் என்ற முறையில் அவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பது? அதற்காக இப்போது நான் யோசிக்க வேண்டும். பஹாதுதீன், அரசாங்கத்திற்கு எதிராக புரட்சி செய்ததற்காக உன்னை சாகும் வரை சாட்டையால் அடிக்க உத்தரவிடுகிறேன். சுல்தான், பஹாத், என் அருமை பஹாத், நீ என்னை விட்டு பிரியப் போகிறாய். எனக்கு மனம் தாங்கவில்லை. பரவாயில்லை, பிரிந்து போ பஹாத், பிரிந்து போ. உன் கடைசி விருப்பம் என்ன? சாகும் முன் மெக்காவிற்கு சென்று வர விரும்புகிறேன். அல்லாவின் ஸ்தலத்தை காணவா? ஆம். பஹாத், நீ எதற்காக அல்லாவின் ஸ்தலத்திற்கு போகிறாய்? நான் உன்னை அல்லாவிடமே அனுப்புகிறேன். அசன் ஷா, பஹாதுதீன் சாகும் வரையில் சாட்டையில் அடிக்கப்படுவான். ஆனால் அது என் கண்ணெதிரில் நடக்க வேண்டாம். என் நண்பன் துடிப்பதை என்னால் பார்க்க முடியாது. பக்கத்து அறையில் இழுத்துச் சென்று அவனை சாட்டையால் அடியுங்கள். சாட்டையால் அடிக்கப்பட்டு அவன் போடும் கதறல் மட்டும் என் காதில் விழுந்து கொண்டே இருக்கட்டும். சுல்தான், அரேபிய யாத்ரீகன் இபின் பதூதா தங்களை காண காத்திருக்கிறார். அசன் ஷா, அயல் நாட்டவரை காக்க வைக்காதே என்று நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். இபின் பதூதா ஒரு கல்விமான். அவரை காக்க வைத்தால் அது எனக்குத்தான் அவமானம். வரச் சொல். என்ன இது? இபின் பதூதாவை அழைப்பதற்கு ஆளை அனுப்புகிறேன். நீ எனக்கு ஆள், உனக்கு ஒரு சித்தாள், முட்டாள். கல்விமான்களை இப்படியா வரவேற்பது? இது மரியாதை இல்லை. நீ போய் அழைத்து வா. அங்களே சென்று அழைத்தால் இன்னும் மரியாதையாக இருக்குமே. நான் அழைக்கும் அளவிற்கு அவன் கல்விமானா என்பதை அவனை பார்த்துத்தானே தெரிந்து கொள்ள வேண்டும். அவனையோ நாம் பார்த்ததில்லை. நான் அழைக்கும் அளவிற்கு மட்டும் அவன் கல்விமான் என்று எப்படி தெரியும்? உன்னை விட எவனுமே கல்விமானாகத்தான் இருப்பான் என்ற நம்பிக்கை. அவனை வரச் சொல் அசன் ஷா. சலாம் அலைக்கும் சுல்தான் முகமது பின் துக்ளக். அலேகும் சலாம். இபின் பதூதா, உன் வரவு நல்வரவாகுக.
நான் உனக்கு அசன்ஷாவை அறிமுகப்படுத்துவதில் மிக்க பெருமை அடைகிறேன். இவன்தான் அசன்ஷா, இந்த நாட்டின் தலைசிறந்த முட்டாள், எனக்கு பிரதம ஆலோசகன். சுல்தான், தங்களை பற்றி நான் அதிகம் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதையெல்லாம் நம்பாதே. நல்ல விஷயங்கள் சுல்தான். அப்போது நம்பு. தங்கள் ஆட்சியை நேரில் கண்டு அறிந்து கொள்ளவே வந்திருக்கிறேன். பதூதா, உன்னை பார்த்தவுடன் எனக்கு பிடித்து விட்டது. அது என் அதிர்ஷ்டம். என் வாழ்க்கையில் எனக்கு பார்த்தவுடன் 2 பேர்களை பிடித்தது. ஒன்று நீ, மற்றொன்று அசன்ஷா, இந்த நாட்டின் தலைசிறந்த முட்டாள். அவனுக்கு போட்டியாய் நீ வந்திருக்கிறாய். முட்டாள்தனத்தில் அல்ல. அசன்ஷாவோடு அவ்விஷயத்தில் போட்டியிட யாராலும் முடியாது. என் அன்புக்கு போட்டியாய் வந்திருக்கிறாய். அதை பெருமையாகவே நினைக்கிறேன் சுல்தான். பெருமைக்குரியதுதான் அது. அரபு மொழியிலும் பாரசீக மொழியிலும் தங்களுக்கு இருக்கும் தேர்ச்சியை கேள்வியுற்று நான் வியந்திருக்கிறேன். சில சமயத்தில் நினைத்தால் எனக்கே வியப்பாகத்தான் இருக்கிறது. தங்களை பற்றியே தங்களுக்கு ஒரு சிறந்த அபிப்பிராயம் போலிருக்கிறது. நல்ல விஷயங்கள் எங்கிருந்தாலும் நாம் அதை மதிக்க வேண்டும். நம்மிடமே இருந்தால் மட்டும் மதிக்காமல் இருக்க முடியுமா? அல்லாவின் நாமத்தை தாங்கள் சொல்லாத நேரமே கிடையாது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ், அவரே அல்லாஹ். கணித சாஸ்திரம், பௌதீகம், ரசாயனம் இவற்றிலும் தங்களுக்கு நல்ல தேர்ச்சியாமே. இருந்து என்ன பயன்? இந்த நாட்டில் ஒருவனுடைய அறிவுக்கு மதிப்பு கிடையாது. அயல் நாட்டிலிருந்து வருபவர்களுக்கு தான் இங்கிருக்கும் அறிஞர்களை புரிந்து கொள்ள முடிகிறது. சுல்தான், இந்த நிலைக்கு ஒரு விதத்தில் தாங்களே காரணம். எப்படி? தாங்கள் அறிவை மறைக்கும் பல செயல்களை செய்திருக்கிறீர்கள். எதை சொல்கிறாய்? தோவா பிரதேசத்தில் பஞ்சம் தலைவிரித்தாடும் போது அங்கு ஏன் வரியை உயர்த்தினீர்கள்? பஞ்சமில்லாத காலத்தில் தான் நான் வரியை உயர்த்த வேண்டுமென்றால் இந்த நாட்டில் வரியை உயர்த்தவே முடியாது. உங்கள் வரி வசூலுக்கு பயந்து அந்நாட்டு மக்கள் காட்டிலே ஓடி விழுந்தார்களாமே. அங்கும் அவர்களை விடவில்லையே. கருணை இல்லாத செயல். கருணை காட்ட அல்லாவால் தான் முடியும். அல்லாவிற்கு நிகராக என்னை நினைக்கும் அளவிற்கு எனக்கு ஆணவம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் செய்தது அநியாயம். போதும் பதூதா. இந்த நாட்டு மக்கள் நன்றி கெட்ட மக்கள். நான் செய்தது தவறு என்று என்றோ நானே உணர்ந்து விட்டேன். இதற்காக தோவா மக்களுக்கு என் கஜானாவில் இருந்து பணத்தை வாரி வழங்கினேன். குடியானவர்களுக்கு பயிரிட உதவி செய்தேன், கருணை புரிந்தேன். அல்லாவிற்கு நிகராக கருணை காட்டினேன். அதை நீ கேள்விப்பட்டதில்லையா? அதை உன்னிடம் யாரும் கூறவில்லையா? நன்றி கெட்ட மக்கள். சாட்டையால் அடித்துவிட்டு மருந்து தடவினால் நல்ல பெயர் கிடைத்து விடுமா? குடியானவர்களுக்கு கிணறு வெட்ட பணம் கொடுத்தேன். பணம் கொடுத்தால் போதுமா? நானே போய் கிணற்றையும் வெட்டிவிட வேண்டுமா? கிணற்றில் தண்ணீரே வரவில்லையாமே. கிணறாவது வந்ததே. போதும் இந்த பேச்சு. பதூதா, இந்நாட்டு மக்கள் நன்றி கெட்ட மக்கள். உங்கள் கொடூர செயல்களை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கிறேன். என் புகழ் அரபு நாடு வரை பரவி இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. பஹாதுதீன் குர்ஷாபை சாட்டையால் அடித்து கொன்றீர்களாமே. போய் தும்படி ஆணையிட்டேன், அவ்வளவுதான். சில சமயங்களில் வேட்டையாடச் செல்லும் பொழுது மிருகங்களை வேட்டையாடுவதை நிறுத்திவிட்டு கிராமத்தில் புகுந்து மனிதர்களை வேட்டையாடி இருக்கிறீர்களாமே. மிருகங்களை வேட்டையாடி அலுப்பு ஏற்பட்ட சமயத்தில் ஒரு மாறுதலுக்காக அப்படி செய்தது உண்டு. மனிதர்களை வேட்டையாடலாமா? அவர்களுக்கு உயிர் இருக்கிறது. மிருகங்களுக்கு இல்லையா? அவைகளை மட்டும் வேட்டையாடலாமா? அர்த்தமில்லாத கேள்வி. பதில் சொல்ல முடியாத கேள்விகளை இப்படி சொல்லி விடுவதுதான் என் வழக்கமும் கூட. மிருக வேட்டை வழக்கத்திலே வந்திருக்கிறது. மனித வேட்டையை வழக்கத்திலே கொண்டு வருகிறேன். மனிதனை மனிதன் வேட்டையாடுவது கொடூரம். யுத்தம் என்பது என்ன? மனித வேட்டைதானே? அது மட்டும் பரவாயில்லையா? யுத்தம் என்பது ஒரு தேசத்தின் மானத்தை காக்க ஏற்படும் போராட்டம். ஆசைக்காக மனித வேட்டையாடக்கூடாது, தேசத்திற்காக மனித வேட்டையாடலாம். அப்படித்தான் பல தேசங்களில் நடப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். நமது நன்மைக்காக ஒருவனை மோசம் செய்தால் அது துரோகம். அதையே பெரிய அளவில் தேசத்தின் பெயரால் ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரையோ ராஜ்யத்தினரையோ மோசம் செய்தால் அது சட்டம், அரசியல். சுல்தான், கோபப்படாதே. கோபம் மனிதனின் விரோதி. ஆத்திரக்காரனுக்கு அறிவு மட்டு. தாங்கள் ஆத்திரக்காரன் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறேன். பதூதா,
சற்று மரியாதையாக பேசு. யாரை பார்த்து ஆத்திரக்காரன் என்கிறாய்? எனக்கு இருக்கும் பொறுமை யாருக்கு இருக்கிறது? நான் ஆத்திரக்காரன்? மறுமுறை மரியாதை தவறி பேசினால் சுல்தான் முகமது பின் துக்ளக் ஒரு மிருகமாக மாறிவிடுவான். ஜாக்கிரதை. கோபப்படாதீர்கள். கோபம் மனிதனின் விரோதி. ஆத்திரக்காரனுக்கு அறிவு மட்டு. எந்த முட்டாள் அப்படி சொன்னான்? சற்று முன் தாங்கள் தான் சொன்னீர்கள், என்ன சொன்னேன்? கோபப்படுவது தவறு என்று. நான் அப்படியா சொன்னேன்? ஆம், கோபம் மனிதனின் எதிரி என்று நீங்கள் சொல்லவில்லை? எப்போது? இப்போதுதான். உனக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது. சுல்தான், நீங்கள் அவ்வாறு கூறவில்லை. இல்லவே இல்லை. சுல்தான், இவ்வளவு சிறிய விஷயத்திற்கு ஒரு பொய்யா? தங்களுக்கு வெட்கமாக இல்லை? ஒரு நாட்டின் சுல்தானாக இருக்கிறீர்கள். அந்த பதவிக்காகவாது உமது சிறு பிள்ளைத்தனத்தை விட்டொடியும். மானக்கேடான விஷயம். பதூதா, கோவப்படாதே. ஆத்திரக்காரனுக்கு அறிவு மட்டு. ஏதேதோ கேள்விப்பட்டிருக்கிறாய். ஆனால் என் நாணய சீர்திருத்தம் பற்றி கேள்விப்படவில்லையா? தோலில் நாணயம் அச்சிட்டேன், நீ கேள்விப்படவில்லை? கேள்விப்பட்டேன். ஆனால் அது பற்றி பேசாமல் இருக்கும் வரை நல்லது என்று விட்டுவிட்டேன். ஏன்? உங்கள் பைத்தியக்காரத்தனத்துள் மாபெரும் பைத்தியக்காரத்தனம் அது. நீங்கள் தோலில் நாணயம் அச்சிட போய் என்னமாயிற்று? என்ன? ஒவ்வொரு வீட்டிலும் நாணயம் அச்சிட ஆரம்பித்து விட்டார்கள். செப்புக்கு பதில் தோல் நாணயங்கள் வந்தாலும் வந்தன. மக்களே நாணயம் அடித்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். நான் அதை எதிர்பார்க்கவில்லை. நம் நாட்டு மக்கள் நாட்டின் நாணயத்தை இவ்வளவு சுலபமாக அடித்து விடுவார்கள் என்று நான் நினைக்கவில்லை. மக்களே தங்கள் இஷ்டத்திற்கு தோலில் நாணயம் அடித்துக் கொண்டதால் என்ன விளைவு என்று உணர்ந்தீரா? உணர்ந்தேன். தோலில் அவரவர்களே நாணயம் அச்சிட்டார்கள். ஒரு செருப்பை வாங்கியவன் அதை வைத்துக் கொண்டு ஒரு வீட்டையே வாங்கிவிட்டான். நாணய சீர்திருத்த சட்டம் என்று பெயரிட்டதற்கு பதிலாக சக்கிலிகள் புனருத்தாரண திட்டம் என்று பெயரிட்டிருக்கலாம். என்ன செய்வது? மக்களுக்கு அறிவில்லை. அரசன் எவ்வழி, மக்கள் அவ்வழி. ஏனோ தெரியவில்லை. என் திட்டங்கள் எல்லாம் இப்படியே போய் முடிகின்றன. எப்படிப்பட்ட மேதாவி நான்? என் மக்களே சொல்கிறார்கள் நான் மேதாவி என்று. யாரும் சொன்னதாக தெரியவில்லையே. நான் கூறினால் என் மக்கள் கூறிய மாதிரிதானே. அரசன் எவ்வழி, மக்கள் அவ்வழி. உங்கள் நாணயங்களை நீங்களே திரும்ப பெறும்படி நேர்ந்தது. செப்பு நாணயங்களுக்கு கூட மதிப்பில்லாமல் போய்விட்டது. நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைத்து விட்டீர்கள். பொருளே இல்லை. எங்கிருந்து வந்தது ஆதாரம்? என் தோல்விகளுக்கு காரணம் என் மக்கள்தான். தலைநகரை டில்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றினேன். இப்படி ஒரு யோசனை யாருக்காவது தோன்றுமா? தோன்றாது. தாங்களுக்குத்தான் தோன்றும். டில்லி மக்கள் தேவகிரிக்கு போக மறுத்தார்கள். தலைநகரை மாற்றியது இருக்கட்டும், எதற்காக டில்லி மக்களை தேவகிரிக்கு போக சொன்னீர்கள்? தேவகிரியில் மக்கள் வேண்டாமா? டில்லியிலிருந்து தேவகிரிக்கு சென்று கொண்ட மக்களை எதற்காக மீண்டும் டில்லிக்கே வர சொன்னீர்கள்? தேவகிரிக்கு போய் சேரும் வரை அவர்களுக்கு உணவு போதவில்லை. செத்து மடிய ஆரம்பித்தார்கள். அவர்கள் விருப்பப்படியே டில்லிக்கே திரும்பச் சொன்னேன். டில்லி திரும்ப மட்டும் உணவு இருந்ததா? இல்லை, திரும்பும் போதும் மடிந்தார்கள். பின் ஏன் திரும்பி வர சொன்னீர்கள்? எப்படி இருந்தாலும் மடிந்திருக்க போகிறார்கள். தேவகிரிக்கே போக சொல்லி இருக்கலாம். அங்குதான் நீ முகமது பின் துக்ளக்கை காணலாம். தேவகிரிக்கு போகும்போது செத்தால் சுல்தான் இஷ்டப்படி சென்றதனால் செத்தார்கள் என்ற கெட்ட பெயர் வரும். டில்லி வரும்போது செத்தால் அவர்கள் விருப்பப்படி டில்லிக்கே வர சொன்னேன், அப்போதுதான் செத்தார்கள் என்று நான் சொல்லிவிடுவேன். தலைநகரை மாற்ற முயற்சித்ததில் மக்கள் மடிந்தார்கள். தேசத்திற்கு என்ன லாபம்? ஜனத்தொகை குறைந்தது. சுல்தான், தங்களை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஒரு புறம் இலவச மருத்துவமனை அமைக்கிறீர்கள், மறுபுறம் மனித வேட்டை. மருத்துவமனை அமைக்கும் அதே கையால் எப்படி சுல்தான் மனித வேட்டை ஆடுகிறீர்கள்? மனித வேட்டை, இலவச மருத்துவமனை, என்னை கேட்டால் இரண்டுமே ஒன்றுதான். ஒரு புறம் ஏழை மக்களுக்கு நன்கொடை, மற்றொரு புறம் தாங்க முடியாத வரி. ஒரு புறம் எப்போதும் அல்லாவின் நாமம், மற்றொரு புறம் நெஞ்சிலே ஈரமில்லாத கொலைகள். அல்லாஹ் என்னை காப்பாற்றுவார். உங்களை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. எனக்கே என்னை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஒன்று நிச்சயம், நான் ஒரு மேதாவி. உங்கள் கொடூரமான செயல்களையும் அரசாங்கத்தையும் பார்க்கும்போது உங்கள் புத்தி சுவாதீனத்தை பற்றியே சந்தேகப்பட வேண்டியிருக்கிறது.
வர வர எனக்கே சந்தேகம் வருகிறது பதூதா. நரசிம்மாச்சாரி பாத்தீரா, இதுதான் துக்ளக் கதை. துக்ளக் எப்படி கவர்மெண்ட் நடத்தினான்னு இப்ப புரியுதா? அவனும் பத்தூத்தாவும் எப்படி செத்தாங்கிறத பத்தி 2-3 விதமா சொல்றா. எது சரின்னு தெரியல. மிஸ்டர் தாத்தாச்சாரி, துக்ளக் சரித்திரத்தை அப்படியே சொன்னீரா இல்ல சும்மா சரக்கையும் சேர்த்திருக்கீரா? ஹிஸ்டரினாலே சரக்கும் சேர்ந்தது தானே போய். நீர் எப்போ இப்படித்தான் என் வாயை கிளறி எல்லாத்தையும் கேட்டுக்க வேண்டியது, கடைசியில சரக்கு அது இதுன்னு சொல்ல வேண்டியது. போய் நானாயா கேட்டேன்? உம்ம பையன் ஏதோ துக்ளக் ஆட்சியை பத்தி ரீசர்ச் ஆரம்பிச்சார். சதா துக்ளக் ஸ்மரணையாவே போச்சு உமக்கு. அத பத்தி நமக்கு என்ன? டெல்லியில இன்னிய கவர்மெண்ட் எப்படி? துக்ளக்க பத்தி பேசினா என்ன, நம்ம கவர்மெண்ட்டை பத்தி பேசினா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். ஆமா, என்னமோ எம்பிள்ளைன்னு சொல்றீரே, அவன் உமக்கு மாப்பிள்ள தானே? அவன் பண்ற ரிசர்ச்ல உமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? பண்ண பெரிய தப்பு. என் பொண்ணை உம்ம விலைக்கு கொடுத்ததுதான். ஐ ஷுட் ஹவ் காட் ஹர் மேரிட் டு அ சயின்டிஸ்ட். மாமா, வேர் இஸ் யுவர் சன்? இன்னும் ஆத்துக்கு வரலையா? ஆப்பிள நாளைக்கு தௌலதாபாத் போறாரே, அதுக்காக இன்னைக்கு ஏதோ ஃபைனல் மீட்டிங்கா போயிருக்கார். அப்பா, எனக்கு என்னமோ இந்த தௌலதாபாத் பிசினஸே பிடிக்கல. ஹூ இஸ் திஸ் துக்ளக்? நமக்கு என்ன அவனை பத்தி? இதுல என்ன ரிசர்ச்? இப்ப நம்ம ரங்கம் போறானே, அந்த எக்ஸ்பெடிஷன்ல என்ன கிடைக்கும்னு சொல்லவே முடியாது.